பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தினமும் நினைக்கிறார். நாம் ஒருவேளை அவரை நினைக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினால் நம்மை நினைக்கிறார். அவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த 2026 கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். சமாதானம், சுகம், மகிழ்ச்சி, சந்தோஷம், செழிப்பு, நீடிய வாழ்வு, எல்லாவற்றிலும் நீ நன்றாயிருப்பாய். இது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உரைக்கிற அவருடைய வார்த்தையா இருக்கிறது. சோர்ந்து போகாம அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறோம். நாங்கள் சுகமாக இருக்கும்படி நீர் விரும்புகிறீர். அதனால் நாங்கள் சுகமாக இருப்போம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்க அனைவரும் சுகமாக இருப்போம். ஆமென். God bless you. Have a wonderful day.